தவேகவின் குதிரை பேரத்தை ஒப்புக்கொண்டார் மதிமுக பொதுச் செயலர் வைகோ என்று திமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதல்வர் விஜய் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரிடம் திமுக புகார் மனு அளித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செயலர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், முழு விவரம். விக்னேஷ், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை ஒன்றை அளித்திருக்கிறார். அதாவது தமிழக ஆளுநர் அர்லேக்கர் அவர்களுக்கும் அதே போன்று லஞ்ச ஒழிப்பு துறை அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார் அளித்திருக்கிறார். அதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சமீபத்தில் மதிமுகவினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அதே போன்று இந்த ராஜினாமா செய்வதற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார். எனவே குதிரை பேரத்தில் ஈடுபட்டதை நிரூபிக்கக்கூடிய வகையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோனுடைய பேட்டி அமைந்திருக்கிறது என்றும், எனவே தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைத்து குதிரை பேரத்தில் ஈடுபடக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதை உறுதிப்படுத்தியிருக்க போன்ற ஒரு தகவலை வைகோ தெரிவித்திருக்கிறார். எனவே இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கடிதம் அமைத்திருக்கிறார். இதில் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருப்பது குதிரை பேரத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே நேரடியாக ஈடுபட்டுள்ளதால் அவர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரடியாகவே ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அந்த நகலினுடைய இணைப்புகள் அனைத்துமே இந்த பட்டியலில் இணைத்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதம் அனுப்பியிருக்கிறார். விக்னேஷ், ராஜ்குமார், தவேக அரசு அமைந்ததிலிருந்தே இந்த குற்றச்சாட்டு, இந்த புகார் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வருகிறது எதிர்க்கட்சிகளின் சார்பாக. அப்படி இருக்க இந்த புகார் மனு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட வேண்டியிருக்கு? ஏற்கனவே திமுக தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். தவேக அரசு குதிரை பேரத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாகவும், ஏற்கனவே அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்யப்பட்டு வரக்கூடிய அனைத்து நடவடிக்கையுமே குதிரை பேரம் தான் நடந்து வருகிறது என்று திமுக விமர்சிக்கிறது. சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு தலைமைச் செயலகத்தில் முதல் மாடியிலே அமைச்சர்களை சந்திக்கிறார்கள். இது அனைத்துமே குதிரை பேரத்திற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக ஏற்கனவே பேசி வந்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தமிழக ஆளுநர் அர்லேக்கருக்கும் அதே போன்று லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் குறிப்பிடுவது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசியிருக்கக்கூடிய அந்த காணொலிகளுடைய இணைப்பை எல்லாம் குறிப்பிட்டு புகாராக அளித்திருக்கிறார்கள். எனவே இதில் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், குதிரை பேரத்தில் ஈடுபடக்கூடிய நடவடிக்கை உறுதி செய்து இருப்பதாக RS பாரதி தெரிவித்திருக்கிறார். எனவே இதில் தாமதம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அந்த விவரங்களை அனைத்துமே குறிப்பிட்டு கடிதம் மூலமாக புகார் அனுப்பியிருக்கிறார். புகார் கடிதத்தை ஆளுநர் அர்லேக்கருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இப்ப நேரில் சந்தித்து வலியுறுத்துவதற்கும் இதுல வாய்ப்புகள் இருக்கா? என்னென்ன விஷயங்களை அந்த மனுவில், அந்த புகார் மனுவில் தெரிவிச்சிருக்கிறாங்க ராஜ்குமார்? 7 பக்கம் கொண்ட புகார் கடிதம் தமிழக ஆளுநர் அர்லேக்கர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கு புகார் கடிதமாக அனுப்பியிருக்கிறார்கள். இதில் ஏற்கனவே அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அந்த விவரங்கள் அனைத்துமே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில், குறிப்பாக விஜயபாஸ்கர், அதே போன்று ஜெயக்குமார், சத்யபாமா, SIK சுப்பையா, மரகதம் குமரேல் உள்ளிட்டவர்கள் ராஜினாமா செய்த அந்த நாட்களினுடைய விவரங்கள், அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும், சமீபத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அளித்த பேட்டியினுடைய நேர்காணல், அதனுடைய விவரங்கள், எந்தெந்த தொலைக்காட்சியில் அவருடைய பேட்டி இடம்பெற்றிருந்தது, பேட்டியினுடைய சாராம்சம், அதில் முதலமைச்சர் விஜய். நிச்சயமாக ராஜ்குமார், அடுத்தடுத்த நகர்வுகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.